டே 5 எம்ப்ரியோஸ், அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இப்போ ரொம்ப காமனாக எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிற விஷயம். அண்ட் ஏன் இந்த டே 5 எம்ப்ரியோஸில் மட்டும் சக்ஸஸ் ரேட்ஸ் ரொம்ப கூடுதலாக இருக்குது, டே 3 எம்ப்ரியோஸை விட டே 5 எம்ப்ரியோஸ் ஏன் பெட்டர் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். ஐம் டாக்டர் அர்ச்சனா எஸ் ஐயநாதன், மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் டாக்டர் அர்ச்சனா ஐவிஎஃப், அண்ணா நகர், சென்னை. ஸோ இந்த டே 5 எம்ப்ரியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உருவான, ஆரோக்கியமாக உருவான ஒரு கருவை தான் நம்ம டே 5 சொல்கிறோம். இந்த டே 5 எம்ப்ரியோவில் 2 பாகம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் உடைய போர்ஷன் அண்ட் பிளாசண்டாவை கொடுக்க போகிற போர்ஷன். ஃபீட்டஸ் உடைய போர்ஷன் என்னன்னா இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் செல்லுடைய மாசை தான் நம்ம இந்த இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் அவுட்டர் ஸ்ட்ரக்சரில் தான் இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட், அதாவது பிளாசண்டாவை கொடுக்க போகிற இந்த ட்ரோஃபோபிளாஸ்டிக் லேயர் வந்து அந்த செல்லுக்கு வெளியே இருக்கிறது தான் இந்த பிளாஸ்டோசிஸ்டில் இருக்குது. இந்த 2 காம்பனண்ட்டுமே சேர்ந்தது தான் இந்த பிளாஸ்டோசிஸ்ட், ஃபீட்டல் காம்பனண்ட் ஆஸ் வெல் அஸ் பிளாசென்டல் காம்பனண்ட். இந்த 2 காம்பனண்ட்டுமே நம்ம ஒரு விதமாக வந்து கிரேடிங் பண்ணுவோம். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதை கார்ட்னர்ஸ் ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். கார்ட்னர்ன்றது ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் ஐவிஎஃப் பண்ணுற இந்த எம்ப்ரியாலஜிஸ்ட்டுக்குமே ஆன ஒரு பைபிள் மாதிரி. இந்த புக்கில் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜிங்கை தான் இது நாள் வரைக்கும் எங்களை மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறோம். இந்த கிரேடிங்கில் இந்த 2 குறிப்புகளை தான் நம்ம வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுக்கும்போது 5AA 4AA கொடுக்குறோம். அதில் 5ன்றது மேக்ஸிமம் டெவலப்மெண்ட், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பொட்டன்ஷியல். ஏ அப்படின்றது நான் சொல்கிறேன் இந்த இன்னர் செல் மாஸ், ஃபீட்டஸ் உடைய டெவலப்மெண்ட். அண்ட் செகண்டில் வர ஏன்றது இந்த பிளாசண்டாவை கொடுக்கக்கூடிய அந்த ட்ரோஃபோபிளாஸ்டிக் லேயருடைய டெவலப்மெண்ட், அதோடைய லுக்கு, இதெல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஹைலி டெவலப்டு 5AA பிளாஸ்டோசிஸ்ட்டை ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட அதனால் உங்களுக்கு வர சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது ஸ்டடீஸ் சொல்லியிருக்கு. அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் இன் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆல்சோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா 5 நாள் கருவில் இந்த கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும், இந்த கிரேடிங்குக்கு சொல்கிற மாதிரி உங்களுடைய கரு உருவாயிருந்ததுன்னா தென் அது ஒரு லைவ் இண்டிவிஜுவலாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த கிரேடிங்கில் ஏதாவது டிஸ்க்ரீபன்சி இருந்து, கிரேடிங்கில் ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் இருந்ததுன்னா அகெயின் அது ஒட்டி வளராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே டே 3 எம்ப்ரியோஸ் அந்த மாதிரி அசஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, இதில் சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நாட். ஏன்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம இக்ஸியோ இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோ பண்ணுறோம் அண்ட் நம்மளுக்கு எம்ப்ரியோஸ் உருவாகுது. இந்த எம்ப்ரியோஸ் வந்து இக்ஸி பண்ணதுக்கு அப்புறமா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஃபர்டிலைசேஷன் ரேட் என்ன அப்படின்றது செக் பண்ணுறோம். எல்லாமே நல்லா இருந்து லேபுடைய கண்டிஷன், இக்ஸி பண்ணுறவங்களுடைய டெக்னிக்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா 90% மேலே ஃபர்டிலைசேஷன் ரேட் இருக்கும். அப்போ 10 eggs நம்ம இக்ஸி பண்ணோம்னா 9 தான் ஃபர்டிலைஸ் ஆகிருக்கும். இந்த 9 ஃபர்டிலைஸ் ஆன எம்ப்ரியோஸில் டே 3 வரைக்கும் உங்களுக்கு 80 to 90% வந்து வளர்ந்துடும். 80 to 90% போது அப்ராக்சிமேட்லி ஒரு 7 to 8 எம்ப்ரியோஸ் வந்து க்ரோ ஆயிருக்கும் ஒரு 10 eggs இக்ஸி பண்ணியிருந்தோம்னா. இந்த 70 to 80%, அந்த 7 to 8 எக்ஸில் வந்து உங்களுக்கு 50% தான் பிளாஸ்டோசிஸ் கன்வர்ஷன், அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோ அதுதான் சர்வைவ் ஆகும் அப்படின்றது வந்து டார்வின்ஸ் தியரியிலேயே வந்து விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சூட்டபிள், அந்த டேக்லைனுக்கு சூட் ஆகுற மாதிரி நல்ல ஆரோக்கியமான கரு மட்டும்தான் சர்வைவ் ஆகும், மீதி எல்லாம் வந்து சர்வைவ் ஆகாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த 7லேருந்து 8 கருவில் 3 4 தான் உங்களுக்கு 5 நாள் கருவாக உங்களுக்கு உருவாக போகுது. அப்படி உருவாகிற கருவில் நம்ம வந்து பெஸ்ட்டை செலக்ட் பண்ணோன்னா நான் சொன்ன கிரேடிங் வச்சு தான் செலக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் முன்கூட்டியே ஒரு டே 3 எம்ப்ரியோ பார்க்கும்போது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த டே 3 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் செலெக்ஷனாக தான் இருக்குமே தவிர ப்ராப்பரான செலெக்ஷனாக இருக்காது. எந்த கரு வளராதோ அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா உங்களுடைய ஐவிஎஃப் சைக்கிள் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வாட் எவர் ஹேப்பன்ஸ், டே 3 எம்ப்ரியோஸை நீங்கள் டே 5 எம்ப்ரியோஸ் வரைக்கும் கல்ச்சர் பண்ணி அதில் இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி எம்ப்ரியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணுற ஐவிஎஃப் சைக்கிளில் ஃபஸ்ட் டைமே கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் யுவர் சக்ஸஸ் ரேட். உங்களுடைய சக்ஸஸ் ரேட் இக்ஸி மூலமாக 60% அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ரேட்டை ஒரு 70 to 80% வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஸோ பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபரை பண்ணிக்கோங்க, அதில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட்ஸ் ரொம்ப கூடுதலாக இருக்கும். டோன்ட் கோ ஃபார் டே 3 transfers.